வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜேடி ஃபார்மகோவேதாவின் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சீரீஸோட அடுத்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் நம்பர் 301 இருந்து 325 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ 301வது கேள்வி, 1 OZ அப்படின்னா அவுன்ஸ் அவட்ரூபியஸ் கண்டைன்ஸ் டேஷ் கிரைன்ஸ், அதாவது ஒரு அவுன்ஸ் அவட்ரூபியஸ்னால் எவ்வளோ கிரைன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 480.2, ஆப்ஷன் பி 435.7, ஆப்ஷன் சி 437.5, ஆப்ஷன் டி 436.7. சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 437.5. ஸோ இந்த சிஸ்டம்ஸ், அதாவது இந்த கன்வர்ஷன் இல்லைன்னா இந்த குவான்டிட்டி மெஷர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று அவட்ரூபியஸ் சிஸ்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்போத்திகேரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இங்கே இதுக்கு முன்னாடியே நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ராய் யூனிட் பற்றி பார்த்துருப்போம். அது மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவட்ரூபியஸ் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த கிரெயின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரைஸு, வீட்டு, பார்லி இதெல்லாம் இருக்குல்ல, இதோட வெயிட்டு, ஓகேவா? அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, கிரெயின். அதாவது ஒரு பவுண்ட் அப்படின்னா 7000 கிரைன்ஸ், ஓகேவா? ஸோ அதுலேயும் பர்டிகுலராக ஒரு கிரெயினோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64.798 மில்லிகிராம்ஸ் இருக்குமா, ஓகேவா? ஸோ இதில் இந்த கோல்டு, சில்வர் இதெல்லாம் மெஷர் பண்ணக்கூடியது ட்ராய் அப்படின்னா அது செப்பரேட் யூனிட், ஓகேவா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அவட்ரூபியஸ் சிஸ்டமில் தான் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பவுண்ட்ஸ், அவுன்சஸ் இதெல்லாம் யூனிட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போத்திகேரி சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா கிரைன்ஸ், ஸ்க்ரூப்பிள்ஸ், டிராம்ஸ், அவுன்சஸ், பவுண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இதுலேயும் இன்னும் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்க்ரூப்பிள்னால் எவ்வளோ கிரைன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க, ஓகேவா? 1 ஸ்க்ரூப்பிள்னால் 20 கிரைன்ஸ். அது மாதிரி 1 டிராம்னா பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூப்பிள்ஸ். அது மாதிரி ஒரு அவுன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8 டிராம்ஸ். ஒரு பவுண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 அவுன்சஸ், ஓகேவா? அது மாதிரியே வால்யூம் மெஷர் பண்ணுறது அப்போத்திகேரி சிஸ்டமில் மினிம், ஃப்ளூயிட் டிராம், ஃப்ளூயிட் அவுன்ஸ் இந்த மாதிரி வால்யூம்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து 302வது கேள்வி, ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் அதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பாடி ஃப்ளூயிடோட எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சேம், ஆப்ஷன் பி லோ, ஆப்ஷன் சி ஹை, ஆப்ஷன் டி ஈக்குவல். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹை, ஓகேவா? ஸோ ஹைப்பர்டோனிக்னாலே ஹையர் ப்ரெஷர் தான் இருக்கும், ஓகேவா? அடுத்து 303வது கேள்வி, சைஸ் ரிடக்ஷனை இன்னும் ஒரு டேர்மாக எப்படி சொல்லுவாங்க? இது ஆல்ரெடி போன வீடியோலையுமே பார்த்தோம், ஓகேவா? கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு. ஆப்ஷன் ஏ கட்டிங், ஆப்ஷன் பி கம்ப்ரஷன், ஆப்ஷன் பி கம்யூனிஷன், ஆப்ஷன் டி கம்யூனிஷன். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கம்யூனிஷன். அடுத்து 304வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டிருக்க மில்ஸில் எந்த மில்லில் மெக்கானிசமில் இம்பேக்டோ அட்ரிஷனோ சைஸ் ரிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? மெக்கானிசமாக. ஸோ இம்பேக்ட் அட்ரிஷன்னா என்னென்னா தாக்கம், அது மாதிரியே தேய்மானம். ஆப்ஷன் ஏ பால் மில், ஆப்ஷன் பி ஃப்ளூயிட் எனர்ஜி மில், ஆப்ஷன் சி ஹேமர் மில், ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி. சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி. பால் மில் அது மாதிரியே ஃப்ளூயிட் எனர்ஜி மில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் அண்ட் அட்ரிஷன் தான் பிரின்சிபல் இல்லைன்னா மெக்கானிசமாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து 305வது கேள்வி, ஃப்ரீஸ் ட்ரையிங், ஓகேவா? ஃபார்மசூட்டிக்கல்ஸில் யூஸ் பண்ணுற ஃப்ரீஸ் ட்ரையிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் என்ன, ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ -20 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் பி -40 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் சி -10 to -40 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் டி -10 to -30 டிகிரி செல்சியஸ். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டியும், ஓகேவா? -10 டிகிரிலேருந்து -40 டிகிரி செல்சியஸும், -10 டிகிரி செல்சியஸ்லேருந்து -30 டிகிரி செல்சியஸும், ஓகேவா? ஸோ இதுக்கு பர்டிகுலராக இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் -40 டிகிரிலேருந்து -60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக இந்த ஃப்ரீஸ் ட்ரையிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் கேட்கும்போது இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதுதான் சரியான விடை. அடுத்து 306வது கேள்வி,
வேக்கம் ஓவன் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் என்னவாக இருக்கும்? ஓகேவா? ஆப்ஷன் ஏ 0.5 to 0.9 பார், ஆப்ஷன் பி 0.03 to 0.9 பார், ஆப்ஷன் சி 0.3 to 0.6 பார், ஆப்ஷன் டி 0.03 to 0.06 பார். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 0.03 to 0.06 பார். ஓகேவா? பார்னா என்ன? அந்த ப்ரெஷரோட யூனிட் தான் என்ன? பார்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து 307வது கேள்வி. ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ், அதாவது ஸ்டெர்லைசேஷனில் யூஸ் பண்ணுற ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்டர் மீடியம் அது கெய்சல்கர். அது ஆக்சுவலாக அதோட கெமிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிண்டர்ட் செராமிக்ஸ், ஆப்ஷன் பி ஃபைப்ரஸ் பேட்ஸ், ஆப்ஷன் சி ஃப்ரிட்டட் கிளாஸ், ஆப்ஷன் டி மைக்ரோபோரஸ் பிளாஸ்டிக்ஸ். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிண்டர்ட் செராமிக்ஸ். ஓகேவா? ஸோ இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செராமிக் பவுடரை மேனுஃபேக்சர் பண்ணும்போது ரொம்ப காம்பேக்டாக ஹீட்டை யூஸ் பண்ணி அதோட காம்பேக்டிசிட்டியை ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் என்னது? சிண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னது? சிண்டர்ட் செராமிக்ஸ். ஸோ 308வது கேள்வி. ஸ்டெர்லைசேஷன் பை ரேடியேஷனில் கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்ஃப்ராரெட், ஆப்ஷன் பி அல்ட்ரா வயலட், ஆப்ஷன் சி எக்ஸ்ரே, ஆப்ஷன் டி ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரேடியேஷன். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரேடியேஷன். இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவே கிடையாது. ஓகேவா? ஸோ ஸ்டெர்லைசேஷன்னா என்ன? அது என்ன பண்ணுவோம்? ஸ்டெர்லைசேஷன் ப்ராசஸ்னால் மொத்தமாக மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே எலிமினேட் பண்ணுற ப்ராசஸ் தான் ஸ்டெர்லைசேஷன். அடுத்து 309வது கேள்வி. ஃபார்முலேஷன் ஆஃப் டேப்லெட்ஸில் அக்கேஷியா என்னவா யூஸ் ஆகுது? ஆப்ஷன் ஏ கிளைடன்ஸ், ஆப்ஷன் பி லூப்ரிகன்ஸ், ஆப்ஷன் சி பைண்டர்ஸ், ஆப்ஷன் டி டைலுவன்ஸ். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பைண்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக கொஸ்டின் நம்பர் 289ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எது கிளைடன்ஸ், எது லூப்ரிகன்ஸ், எது பைண்டர்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து 310வது கேள்வி. டேஷ் இஸ் யூஸ் டு என்ன பல்க். ஓகேவா? ஒரு டேப்லெட் இல்லைன்னா ஒரு மெடிக்கமெண்ட்டோட பல்க் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பொருளை என்னன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ லூப்ரிகன்ஸ், ஆப்ஷன் பி கிளைடன்ஸ், ஆப்ஷன் சி டைலுவன்ஸ், ஆப்ஷன் டி பைண்டர்ஸ். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டைலுவன்ஸ். ஓகேவா? டைலுவன்ஸ் தான் என்ன பண்ணோம்? ஒரு மெடிக்கமெண்ட் இல்லைன்னா ஒரு டேப்லெட்டோ பில்ஸோ இதோட குவான்டிட்டியை இல்லை அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பல்கை. ஸோ இது மாதிரியே கொஸ்டின்ஸ் டெஃபினிஷன் பேஸ் பண்ணியும் கேட்பாங்க. அதனால என்ன பண்ணுவோம்? லூப்ரிகன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். லூப்ரிகன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் மேனுஃபேக்சரிங்கில் அது ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதோட ஃப்ரிக்ஷனும் அது மாதிரி அது அந்த டையில் போய் ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக என்னது? இந்த லூப்ரிகண்ட். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஸ்டேரேட், ஸ்டேரிக் ஆசிட், டால்க், சோடியம் ஸ்டேரல் ஃபியூமரேட், பாலிஎத்திலீன் கிளைகால். அது மாதிரி கிளைடன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது டு ரெடியூஸ் இன்டர் பார்ட்டிக்கிள் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கிளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் உராய்வுத்தன்மையை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது? கிளைடன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பைண்டர்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட்டோட ஸ்ட்ரென்த்து, டிஸ்இன்டகிரேஷன், பயோ அவைலபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான் என்னது? இந்த பைண்டர்ஸ். அடுத்து 311வது கேள்வி. லெட்டின் டேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மவுத் வாஷோட லெட்டின் டேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ அரிஸ்டிலே, ஆப்ஷன் பி சார்ட்டா, ஆப்ஷன் சி கொலைரியம், ஆப்ஷன் டி கொலிட்டோரியம். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொலிட்டோரியம். ஓகேவா? ஸோ வேறு ஆப்ஷன்ஸும் பார்ப்போம். அரிஸ்டிலே அப்படின்னா என்னென்னா இயர் ட்ராப்பு, சார்ட்டானா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பர், கொலைரியம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ வாஷ். ஸோ இது மாதிரியே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய லெட்டின் டேர்ம்ஸ் டெஸ்ட் நம்பர் 20ல் கொஸ்டின் நம்பர் 192ல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து 312வது கேள்வி. கோக்லாரே மேக்னம் அப்படின்னு என்ன? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டின் டேர்ம் தான். இதோட இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 டேபிள் ஸ்பூன்ஃபுல், ஆப்ஷன் பி 1 டெசர்ட் ஸ்பூன்ஃபுல், ஆப்ஷன் சி 1 டீஸ்பூன், ஆப்ஷன் டி 1 டம்ளர் ஃபுல். ஓகேவா?
சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 டேபிள் ஸ்பூன். அதான் என்னது கோக்லேரியா மேக்னம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கோக்லேரியா மேஜஸ் அப்படின்னு சொன்னாலும் என்ன தான் 1 டேபிள் ஸ்பூன் தான். ஸோ வேறு ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். 1 டெசர்ட் ஸ்பூன் ஃபுல்லாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கோக்லேரியா மீடியம். ஓகேவா? அது மாதிரியே 1 டீஸ்பூன் ஃபுல் பார்த்தீங்கன்னா கோக்லேரியா மைனஸ். அது மாதிரி 1 டம்ளர் ஃபுல் பார்த்தீங்கன்னா யூனஸ் கயாந்தஸ் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து 313வது கேள்வி, கேச்சட்ஸ் அப்படின்னா என்ன? ஆப்ஷன் ஏ அது ஒரு செமி டோசேஜ் ஃபார்ம். ஆப்ஷன் பி அது ஒரு லிக்விட் டோசேஜ் ஃபார்ம். ஆப்ஷன் சி அது ஒரு நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். ஆப்ஷன் டி அது ஒரு சாலிட் யூனிட் டோசேஜ் ஃபார்ம். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சாலிட் யூனிட் டோசேஜ் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த கேச்சட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கேச்சட்ஸுங்கிறது 2 சைடும் ஓப்பன் ஆகி இல்லைன்னா ரைஸ் பேப்பரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த நாஷியஸ் அது மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப அக்ரியபிளாக இல்லாத பவுடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ரைஸ் பவுடருக்கு நடுவில் ஒரு சின்ன பெட்டி மாதிரி அதுக்கு நடுவில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? கேட்ஜெட்ஸ். ஸோ இதில் இந்த இமேஜ் கொடுத்துருக்கோம், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான் என்னது கேட்ஜெட். ஸோ இந்த கேட்ஜெட் எந்த டோசேஜ் ஃபார்மில் வருது? சாலிட் யூனிட் டோசேஜ் ஃபார்ம். அடுத்து 314வது கேள்வி, அந்த கொஸ்டின் மாதிரியே டேப்லெட் ட்ரைச்சுரேட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மோல்டட் டேப்லெட்ஸ். ஆப்ஷன் பி என்ட்ரிகோட்டட் டேப்லெட்ஸ். ஆப்ஷன் சி சுகர் கோட்டட் டேப்லெட்ஸ். ஆப்ஷன் டி ஃபிலிம் கோட்டட் டேப்லெட்ஸ். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மோல்டட் டேப்லெட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்னதாக டைஸ் இருக்கும். இந்த டைஸில் என்ன பண்ணுறாங்க, பவுடர்ஸை போட்டுட்டு கூடவே அதில் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் இல்லைனா பவுடர் சுக்ரோஸ் இல்லைனா மாய்ஸ்சனிங் ஏஜென்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ராடை அப்படியே ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதான் என்னது இந்த டேப்லெட் ட்ரைச்சுரேட்ஸ், அதாவது மோல்டட் டேப்லெட்ஸ். அடுத்து 315வது கேள்வி, ஒரு ஃப்ளாக்குலேட்டட் சஸ்பென்ஷன் அதில் அப்படின்னா என்ன? ஓகேவா? அதில் எப்படி இருக்கும்? ஆப்ஷன் ஏ செடிமெண்ட் ஸ்லோவாக ஃபார்ம் ஆகும். ஆப்ஷன் பி சூப்பர் நட் அண்ட் லிக்யூட் கிளியராக இருக்காது. ஆப்ஷன் சி அந்த ஃப்ளோக்யூல்ஸ் ஸ்டிக் டு தி சைட் ஆஃப் தி பாட்டில். ஓகேவா? ஆப்ஷன் டி செடிமெண்ட் எல்லாம் என்ன பண்ணும், வெரி க்ளோஸ்லி பேக்டாக இருக்கும். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஃப்ளோக்யூல்ஸ் ஸ்டிக் டு தி சைட் ஆஃப் தி பாட்டில். ஓகேவா? அந்த பாட்டிலோட சைடில் இந்த ஃப்ளோக்யூல்ஸ் எல்லாம் ஸ்டிக் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இது சஸ்பென்ஷனில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ஃப்ளாக்குலேட்டட் சஸ்பென்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷனில் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் லூஸாக குரூப்பாக கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க, ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஃப்ளாக்ஸ் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனை வச்ச உடனே என்ன ஆகும், ஈஸியாக செட்டில் ஆயிரும். ஆனால் எடுத்து ஷேக் பண்ணோன்னா ஈஸியாக ரீடிஸ்போஸ் ஆயிரும். ஓகேவா? இதுதான் ஃப்ளாக்குலேட்டட். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த டீஃப்ளாக்குலேட்டட் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிள்ஸ் இண்டிவிஜுவலாக தான் என்ன இருக்கும், அதில் டிஸ்போஸ் ஆகிருக்கும். செடிமெண்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது மாதிரியே அது ஒரு வாட்டி செடிமெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், ஈஸியாக கேக்கிங் ஆயிரும். ஓகேவா? எடுத்து ஷேக் பண்ணால் ஈஸியாக ரீடிஸ்போஸ் ஆகாது. ஸோ இந்த மெக்கானிசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மாதிரியே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் யோசித்து ஆன்சர் பண்ணணும். அடுத்து 316வது கேள்வி, லிப்போஃபிலிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எமல்ஜென்ட். ஓகேவா? எமல்ஜென்டோட லிப்போஃபிலிக் ப்ராப்பர்ட்டி அதாவது ஹெச்எல்பி வேல்யூவில் எதில் வருது? ஆப்ஷன் ஏ 8 to 18. ஆப்ஷன் பி 0 to 3. ஆப்ஷன் சி 3 to 6. ஆப்ஷன் டி 18 to 20. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 to 6. ஓகேவா? ஹெச்எல்பி ஸ்கேலில் 3 to 6 தான் வரக்கூடியது என்னது, இந்த எமல்ஜென்ட். ஸோ இந்த ஹெச்எல்பி வேல்யூ பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஸ்கேல் யாரோட மெத்தட்னு பார்த்தீங்கன்னா கிரிஃபின்ஸ் மெத்தட். இதுவும் ஒன்று கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கிரிஃபின்ஸ் மெத்தட். ஸோ கொஞ்சம் வேல்யூஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்கேலில் லெஸ் தேன் 10க்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிப்பிட் சாலிபிள், இல்லைன்னா எப்படி சொல்லலாம், வாட்டர் இன்சாலிபிள்னு சொல்லலாம் பார்ட்டிகிள். அது மாதிரியே கிரேட்டர் தேன் 10 இருந்துச்சுன்னா அது வாட்டர் சாலிபிள், இல்லைன்னா லிப்பிட் இன்சாலிபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எல்பி வேல்யூ 1 to 3 இருந்துச்சுன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபோமிங் ஏஜெண்ட். அடுத்து 3 to 6 இருந்துச்சுன்னா வாட்டர் இன் ஆயில் எமல்சிஃபையர். இந்த வேல்யூ 7 to 9 இருந்துச்சுன்னா வெட்டிங் இல்லைன்னா ஸ்ப்ரெட்டிங் ஏஜெண்ட் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து இந்த ஸ்கேலில் 13 to 16 இருக்கக்கூடிய இது ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட்ஸ்.
8லேருந்து 16 பார்த்தீங்கன்னா ஆயில் இன் வாட்டர் எமல்சிஃபையர். 16லேருந்து 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாலிபிளைசர் இல்லைன்னா ஹைட்ரோட்ரோப் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்குற 1 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து 317வது கேள்வி, ஜெல்லிஸில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிசர்வேட்டிவில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக இதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பாக்சி மீத்தைல் செல்லுலோஸ். ஓகேவா, ஸோ இதில் கொஸ்டின் என்ன பண்ணிட்டாங்க, ராங்காக கேட்டுட்டாங்க. ஆப்ஷனில் அந்த ஆன்சர் கிடையாது. ஓகேவா, ஸோ இதில் இந்த ஆப்ஷனில் நம்ம எது பண்ணாலுமே எதை டிக் பண்ணாலுமே இதில் ஆன்சர் கிடையாது. ஸோ எக்ஸாம்பிள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பாக்சி மீத்தைல் செல்லுலோஸ். ஓகேவா, அடுத்து 318வது கேள்வி, கீழே கொடுத்துருக்க ஆயின்மெண்ட்ஸில் எந்த ஆயின்மெண்ட் ப்ரிப்பரேஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலயமா ப்ரிப்பேர் பண்ணது? ஆப்ஷன் ஏ நான் ஸ்டெய்னிங் அயோடின் ஆயின்மெண்ட், ஆப்ஷன் பி சல்ஃபர் ஆயின்மெண்ட், ஆப்ஷன் சி விட்ஃபீல்ட் ஆயின்மெண்ட், ஆப்ஷன் டி சிம்பிள் ஆயின்மெண்ட். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நான் ஸ்டெய்னிங் அயோடின் ஆயின்மெண்ட். ஸோ வேறு ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். சல்ஃபர் ஆயின்மெண்ட் இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஹெல்ப் இன் ட்ரை அண்ட் ஸ்கேலி அன்ஹெல்தி ஸ்கின், எக்ஸிமா, ரேஷஸ், ஸ்கின் இன்ஃபெக்ஷன், இச்சிங் பிம்பிள்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த ஆயின்மெண்ட்டோட ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் 5%, 8%, 10% அடுத்து கூடவும் இருக்குது. விட்ஃபீல்ட் ஆயின்மெண்ட், ஸோ இதை வச்சோ கொஸ்டின் கேட்கலாம். விட்ஃபீல்ட் ஆயின்மெண்ட்டில் என்ன கெமிக்கல் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு கேட்பாங்க. ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக என்ன கெமிக்கல்னு பார்த்தீங்கன்னா பென்சாயிக் ஆசிட் அண்ட் சாலிசிலிக் ஆசிட். அதுவும் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுவும் கேட்பாங்க. 6% பென்சாயிக் ஆசிடும் 3% சாலிசிலிக் ஆசிடும் சேர்ந்ததான் என்னது விட்ஃபீல்ட் ஆயின்மெண்ட். ஓகேவா, ஸோ இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஃபார் ஃபங்கல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ். அடுத்து சிம்பிள் ஆயின்மெண்ட். சிம்பிள் ஆயின்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஜஸ்ட் என்ன தான் இருக்கும்னா சீட்டோஸ்டியரல் ஆல்கஹால், ஊல் ஃபேட்டு, ஒயிட் பேராஃபின் இல்லைனா ஹாட் பேராஃபின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து 319வது கேள்வி, பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன? ஆப்ஷன் ஏ சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட், ஆப்ஷன் பி ஹீமோடைலிசிஸ் மெத்தட், ஆப்ஷன் சி அல்ட்ரா சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட், ஆப்ஷன் டி கவுல்டர் கவுண்டர் மெத்தட். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹீமோடைலிசிஸ் மெத்தட். ஓகேவா, ஸோ ஹீமோடைலிசிஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிட்னி டிசீசஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இந்த ஹீமோடைலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா பிளட்டில் டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அடுத்து 320வது கேள்வி, கீழே கொடுக்க மெத்தட்ஸில் இப்போ பார்ட்டிகிள் சைஸ் டயமீட்டர் 0.1 மைக்ரோமீட்டருக்கு கீழே இருக்கிறத எந்த மெத்தடை யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணலாம்? ஆப்ஷன் ஏ விஷுவல் மெத்தட், ஆப்ஷன் பி ஃபில்ட்ரேஷன் மெத்தட், ஆப்ஷன் சி கவுல்டர் கவுண்டர் மெத்தட், ஆப்ஷன் டி லைட் பிளாக்கேஜ் மெத்தட். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கவுல்டர் கவுண்டர் மெத்தட். அடுத்து 321வது கேள்வி, போரிக் ஆசிட் சாலிபிளின் எதில் சாலிபிள் ஆகும்? ஆப்ஷன் ஏ 1 in 23 in water and 3 parts of glycerol, ஆப்ஷன் பி 1 in 25 in water and 4 parts of glycerol, ஆப்ஷன் சி 1 in 25 in water and 3 parts of glycerol, டி 1 in 24 in water and 4 parts of glycerol. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 in 25 in water and 4 parts of glycerol. ஓகேவா, 25 பங்கில் இருந்து ஒரு பங்கு வாட்டரும் 4 parts of glycerol, அதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து 322வது கேள்வி, கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் சோடியம் பைகார்பனேட்டோட யூஸ் என்ன? ஆப்ஷன் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட், ஆப்ஷன் பி ப்ரொடெக்டிவ்ஸ், ஆப்ஷன் சி ஆன்டாசிட், ஆப்ஷன் டி இன்ஹேலன்ஸ். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆன்டாசிட். அடுத்து 323வது கேள்வி, பொவிடோன் அயோடினை கெமிக்கலாக என்ன நேம் சொல்லுவாங்க? ஓகேவா, இதுவுமே நம்ம முன்னாடி இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் ஏ பாலிபைரோலிடின், ஆப்ஷன் பி அயோடின், ஆப்ஷன் சி பாலிவினைல் பைரோலிடின் அண்ட் அயோடின், ஆப்ஷன் டி அயோடின் அண்ட் பொட்டாசியம் அயோடைட். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாலிவினைல் பைரோலிடின் அண்ட் அயோடின். ஓகேவா, அடுத்து 324வது கேள்வி, போராக்ஸோட கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ Na2S2O5, ஆப்ஷன் பி Na2S2O3 5H2O,
ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி H3BO3. ஆப்ஷன் டி Na2B4O7 10H2O. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி Na2B4O7 10H2O. அடுத்து 325வது கேள்வி, சோடியம் பைகார்பனேட்டோட pH என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 8.5, ஆப்ஷன் பி 7.5, ஆப்ஷன் சி 6.5, ஆப்ஷன் டி 5.5. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 8.5. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.